டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா ஈரோட்டில் கார்னேஜ் பார்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே நம்மளோட சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே குடும்பமாக இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன் கிராண்டாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த செலிப்ரேஷனில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே எக்ஸைட்டடான ஃபன் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது தமிழர்களுடைய பாரம்பரிய கேம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ரங்கராட்டம் சுற்றுறது, மாட்டு வண்டியில் ரைட் போகிறது, இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான ரைட்ஸ், கயிறு இழுக்கிறது, இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இங்கே வச்சுருக்காங்க. அது கூடவே வேறு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா ஃபுட்ஸில் ஆர்கானிக் ஃபுட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதாவது இளநீனா பொள்ளாச்சி இளநீர், மோர், கம்மங்கூழ், இந்த மாதிரி ரொம்பவே ஹெல்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் இந்த காலத்து 2K கிட்ஸுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இதெல்லாமே ரொம்ப அழகாக பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வாங்க உள்ளே போய் நாமளும் அவங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். காக்குற சாமி இது, பூமியை காக்குற சாமி இது. ஐயனார வந்து பாடுங்கடி, இங்கே ஆசையா கை கொட்டி ஆடுங்கடி, ஆசையா கை கொட்டி ஆடுங்கடி. மண்ணில் இருக்குது வாசமடி, நம்ம பாட்டுல எப்பவும் வீசுமடி. பாட்டு மணக்கட்டும் பாடுங்கடி, வள பைய குலுங்கட்டும் கும்மியடி. பொண்ணு விளையிற பூமி இது, இந்த பூமியை காக்குற சாமி இது. தந்தனத்தாம் தன தந்தனத்தாம் ஐயனார வந்து பாடுங்கடி, இங்கே ஆசையா கை கொட்டி ஆடுங்கடி. தந்தனத்தாம் தன தந்தனத்தாம். பொண்ணு கும்மியடி, வாழை கூலுங்க கை கொட்டி கும்மியடி, கூலுங்க கை கொட்டி கும்மியடி. ஊருக்கு எல்லையில் கோயிலடி, இங்கே உள்ளது ஐயனார் சாமியடி, உள்ளது ஐயனார் சாமியடி. காவல் இருக்கிற சாமி இது, அதன் கையில் இருக்கிற பூமி இது. சாமிய முதலில் கும்பிடடி, இந்த பூமியை தெய்வமா நம்பிடடி. சண்ட சச்சரவு ஏதுக்கடி, நம்ம சாதி சனத்தோட கூடிக்கடி, சாதி சனத்தோட கூடிக்கடி. சாமி வரம் தரும் பாத்துக்கடி, இதை சந்தனத்தும் சொல்லி
கால் சலங்க தாளம் தட்ட கணக்காக அடி எடுப்போம் பார்த்த சாணம் இச்சு கொட்ட பாராட்டி வெற்றி கொள்ள எல்லோரும் கை பிடிப்போம் கைவளையல் பாட்டு கட்ட கால் சலங்க தாளம் தட்ட கணக்காக அடி எடுப்போம் பார்த்த சாணம் இச்சு கொட்ட பாராட்டி வெற்றி கொள்ள எல்லோரும் கை பிடிப்போம் மயிலாட்டமாட வந்தா திருநாடு நம்ம மனம் போல நன்மை தரும் ஒரு நாடு மயிலாட்டமாட வந்த திருநாடு நம்ம மனம் போல நன்மை தரும் ஒரு நாடு ஒயிலாக வந்து நின்று அசஞ்சாடு இந்த ஊரார்க்கு வாழ்த்து சொல்லி அசவாடு மயிலாட்டம் ஆடையில மப்பு வச்ச சாடையில மயிலர் பையன் சுத்தி வளைச்சா மாறாப்பு சேலையில மையல் வச்ச ஆசையில நைசாக கண்ணு அடிச்சா மயிலாட்டம் ஆடையில மப்பு வச்ச சாடையில மயிலர் பையன் சுத்தி வளைச்சா மாறாப்பு சேலையில மையல் வச்ச ஆசையில நைசாக கண்ணு அடிச்சா மாமான சொல்ல சொல்லி சிரிச்சாண்டி ஒரு மல்லியப்பு செண்டு கட்டி கொடுத்தாண்டி மாமான சொல்ல சொல்லி சிரிச்சாண்டி ஒரு மல்லியப்பு செண்டு கட்டி கொடுத்தாண்டி விசாக்கா இன்னும் கொஞ்சம் போவாண்டி சின்ன வீட்டுக்கு ஒரு ஆள் பிடிக்கும் வேளாண்டி தந்தனத்தான் தந்தானத்தானா தந்தனத்தான் தந்தானத்தானா ஆசானுக்கு வந்தனம் உண்டு தந்தோம் தகதோம் இந்த தேசமெங்கும் ஜெயக்கொடி நாட்டிட வந்தோம் வருவோம் ஆசானுக்கு வந்தனம் ஒன்று தந்தோம் தகதோம் இந்த தேசமெங்கும் ஜெயக்கொடி நாட்டிட வந்தோம் வருவோம் ஹே ஹே தந்தன 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 தந்தனனா தந்தன 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 தந்தனனா தந்தன 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 தந்தனனா ஹே தந்தன 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 தந்தனனா ஹே ஹே வீரகுலம் வாழ்ந்த தெற்கு சீமையடி வேங்கையன பாயும் இந்த காளையடி சாயல் கூடி வீரர் குல மங்கையடி தாவி வந்து நான் நடத்தி காட்டுறேண்டி பொம்பளைக்கிந்த வம்பு எதுக்கு காளைக்கு ரெண்டு கொம்பு இருக்கு அடடடட காளை அடக்க சேலை இருக்கு கொம்ப வளக்க தெம்பு இருக்கு ஜல்லிக்கட்டு காளை இங்கே பாயுதடி கொம்ப கொம்ப ஆட்டிக்கிட்டு சீருதடி சேலை இதன் வாசம் பட்டா சொக்குமடி சொன்னபடி கேட்டுக்கிட்டு நிற்குமடி தந்தன 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 தந்தனனா ஹே தந்தன 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 தந்தனனா ஹே ஹே வேஷம் போட்டு வந்த காளை அது ஆட பாக்குதடி ஆள தந்தனான தந்தனான தந்தம் காத்துல ஆடி வரும் சேலை அத பார்த்து ஆக்குதடி வாழ தந்தனான தந்தனான தந்தம் இன்னமும் துள்ளது காளை இது பாரடி காட்டுற வேலை இது தவியா தவிக்கும் எருது அடி எதையும் நினைச்சு வருது காளைக்கு ஏதடி மீச அதன் கண்ணுல எத்தனை ஆசை இது அழகா இருந்தா ரசிக்கும் ஓடி அசஞ்சா நடந்தா மயங்கும் மாடும் இனி ஆடும் அத ஆட வைக்கட்டா ஏ பாட்டி ஒரு தாளம் அத பாட வைக்கட்டா காள போடிப்பேன் வாழ ஓடிப்பேன் கொம்ப வளப்பேன் என்றும் ஜெயிப்பேன் சாயம் கொடி வீரர் குல மங்கையடி காளை இதுதான் அடங்கி போனதடி நம்மளோட இந்த கிராண்டான பொங்கல் செலிப்ரேஷனில் முதலாவது நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம், எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சுமதி.
இன்ஜினியர் பொங்கல் விழாவில் எப்பவுமே கிராண்டாக நல்லா செய்வாங்க. ஓகே, உங்கள் பேர்? சுமித்ரா. ஓகே, சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு குடும்பமாக வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் வந்து தமிழர்களுடைய பாரம்பரிய முறைப்படியே எல்லாமே நிறைய ஃபன் கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சில்ட்ரன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டுட்ருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷங்க மேடம். வீட்டில் செய்கிறத விட எனக்கு இங்கே வந்தால் தான் எனக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரியே எனக்கு தோணும். அந்த அளவுக்கு ஒரு கனெக்ட். ஏன்னா நாங்கள் வந்து வெளியே கர்நாடகாவில் இருக்கிறோம், ஊருக்கெல்லாம் போக முடியாது அடிக்கடி. இங்கே ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த பொங்கல் விழான்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, அங்கே ராட்னம்லாம் சுற்றிட்டு இருந்துச்சு, அதில் நீங்கள் விளையாடுனீங்களா? பசங்க விளையாடுறாங்க, நீங்களும் விளையாடல? விளையாடலாம், ரொம்ப பிடிச்சி. குழந்தைங்க என்ஜாய் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேமிலியாக எல்லாரும் குடும்பத்தோடு வந்து இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இன்ஜினியர் மீட்டிங்லேயே பொங்கல் விழான்னா ரொம்ப எதிர்பார்ப்பு, ரொம்ப நல்லா செய்வாங்க, கிராண்டாக சந்தோஷமாக இருக்கும். பொங்கல் விழான்னு வந்துட்டாவே எங்களுக்கு இதுதான் ரொம்ப ஃபேமிலியோடு எல்லோரும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிங்களா? எல்லோரும் மீட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் மீட் பண்ணது அது ஒரு தனி சந்தோஷம் இல்லையா? எல்லோரும் நிறையா மீட் பண்ணுது, நிறையா ஃபேமிலி எல்லோரும் வர்றது, எல்லாம் சந்தோஷமாக குழந்தைங்க எல்லாம் விளையாடுறத பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. விளையாட்டு இதெல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் நெக்ஸ்ட் இயரும் இன்னும் கிராண்டாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணணுன்ட்டு விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. உங்களுக்கு பொங்கல் விஷஸ். தேங்க்யூ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பத்மபிரியா. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எங்கேருந்து வரீங்க? நான் ஹோம் மேக்கராக தான் இருக்கேன். எங்கள் வீட்டில் அவர் பேர் சந்திரமோகன், இங்கே இன்ஜினியராக இருக்கார். எந்த ஊர்லேருந்து வரீங்க? ஈரோடு. ஈரோடு. ஓகே, நீங்கள்? உமா மகேஸ்வரி. நானும் ஹவுஸ் ஒய்ஃப் தான். சார் பேர் மனோகரன். ஓகே, ஹோம் மேக்கராக இருக்கும்போது மோஸ்ட்லி நம்ம வீட்டில் தான் இருப்போம். இன்றைக்கி வந்து வீட்டிலேருந்து வெளியே வந்து ஒரு கெட் டுகெதராக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட அதுவும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். தமிழர்களுடைய பாரம்பரிய விழா இல்லைங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். எப்படி இருக்குது? எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இந்த அசோசியேஷனில் பொங்கல் செலிப்ரேஷனுக்காக ரொம்ப எங்கிட்டே இருப்போம். ஏன்னா ஃபேமிலியோடு வந்து கிராமத்து ஸ்டைலில் எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க நல்லா. அதனால் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் எக்ஸைட்டடாக இருப்போம். ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக. ஃபங்க்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே எக்ஸைட்டடாக இருக்கிறது. கண்டிப்பாக. ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுவாங்கல்ல செட் சாரி கட்டுறதுக்கு, இந்த மாதிரி நீங்களும் எக்ஸைட்டடாக இருக்கீங்க. அதனால் இந்த ஃபெஸ்டிவலுக்காக ரொம்ப ஆசையாக இருப்போம். வந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு போவோம். பழைய நினைவுகள்லாம் வர மாதிரி இருக்கும் எங்களுக்கு. நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்மலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்ட்ரீட்லேயே இதெல்லாம் நடக்கும். நம்ம கலந்துக்கிறக்கு வாய்ப்பு கிடச்சிது. இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து அது மாதிரி எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. வெளியிலையும் விடுறக்கே நமக்கு பயம். இது மாதிரி நடக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணி சேஃப்டியாக நல்லா விளையாடிட்டு போகிறோம். எங்களுக்கே வந்து பெரியவங்களுக்கும் சேர்ந்து எல்லாத்துக்கும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஆமாம், நம்ம கார்னிஷ் பார்க்கில் சில்ட்ரன்ஸ்க்கு விளையாடுறதுக்கு சேஃபாகவும் இருக்குது இல்லைங்களா? ரொம்ப பயங்கரமான பெரிய இதெல்லாம் வச்சு நம்மளுக்கே பயமாக இருக்கும். இப்போ வந்து ராட்டும் பார்த்தாலே விளையாடுறதுக்கு ஆசையாக இருக்க மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக நாங்களுமே வந்து மாட்டு வண்டியில் போனோம் காலையில். மாட்டு வண்டியில் போனீங்களா? சூப்பர். எல்லாருமே ஃபேமிலியாக போக சொன்னாங்க ஒரு ரவுண்டை. இப்போ தான் மாடுக்கு டெக்கரேட் பண்ணுறதுனால இன்னும் ஏற்றாமல் இருக்காங்க. நாங்கள் வந்தோடனே காலையில் ஒரு ரவுண்ட் எல்லாம் போயிட்டு வந்துட்டோம். அப்புறம் அந்த ராட்டினம்ல சுற்றியாச்சு குழந்தைங்கள்லாம். நம்ம டெய்லி 2 வீலரில் போவோம், பஸ்ஸில் போவோம். மாட்டு வண்டியில் போகிறது எப்படி இருந்துச்சு அந்த ரைடு போகிறதுக்கு? நல்லா இருந்துச்சு. ஆடி இங்கேங்கிறதுனால கொஞ்சம் பயம்லாம் போயிட்டு வந்துட்டோம். நல்ல ப்ளசண்ட்டான ஒரு பொங்கல் இல்லையா? கண்டிப்பாக. நீங்கள் சொன்னீங்க பழைய நினைவுகள்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னு. உங்கள் லைஃப்பில் நடந்த ஏதாவது ஒரு ஸ்வீட் மெமரி சொல்கிறீங்களா? ஏதாவது ஒரு செலிப்ரேஷனில் ஸ்வீட் மெமரி நடக்கும், இல்லை நம்ம கார்னிஷ் பார்க்கில் நடந்ததே கூட சொல்லலாம். எங்கள் ஒரு டைம் பொங்கலப்போ எங்கள் தோட்டத்தில் இதை வந்து போய் செலிப்ரேட் பண்ணோம் பொங்கல் வச்சு. அது வந்து இப்போ நினைவுக்கு வருது. ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு போய் அத்தை மாமா எல்லோரும் போய் பொங்கல் வச்சுட்டு வந்தோம். அந்த நினைவுகள் இப்போ வருது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்ரி இயரும் இதே மாதிரி கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ மேம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஐ எம் ரமா குகன், இன்ஜினியர் குகரோன மிஸ்ஸஸ். ஓகே, சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு கெட் டுகெதராக ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுலாம் நீங்கள் வந்து இங்கே இறக்கியிருக்கீங்க. அது வந்து எல்லாருக்குமே விளையாடுறதுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்குன்னு சொன்னாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி எவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் என்னோட பொண்ணெல்லாம் சின்ன குழந்தையாக இருக்கிறதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 22 இயர்ஸ்க்கு மேலே இந்த பொங்கல் செலிப்ரேஷன் அசோசியேஷனில் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். 22 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போயும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்னோடய பேரனே வந்துட்டான்.
பட் இப்பயும் வந்து நாங்கள் அதே மாதிரி தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் என் பேரனோட வந்திருக்கேன். உங்களை பார்த்த பேரன் கூட அந்த மாதிரி தெரியல, சந்தூர் சோப்ல வர அம்மா மாதிரி இருக்கீங்க. சத்தியமா தெரியல, ஷாக்கிங்காக தான் இருக்கு. சரி, ஓகே, சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை வந்து நம்ம மீட் பண்ணியிருப்போம் இல்லையா, அது வந்து தனி வகையான ஒரு சந்தோஷம். அதை பற்றி சொல்லுங்க. எப்பயுமே எங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதருங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான் அது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து நாங்கள் மீட் பண்ணுறப்போ இன்னுமே இதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். எப்படி எங்கள் பில்ட் எக்ஸ்போக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோமோ அதே மாதிரி இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்காக, அசோசியேஷனோட இன்ஜினியர்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக எப்பயுமே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ எல்லோரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். எவ்ரி இயர் இதே மாதிரி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரெயின்போ டிவி வியூவர்ஸ்க்காக ஒரு ஹாப்பி பொங்கல் சொல்லிடுறீங்களா? ஹாப்பி பொங்கல். ஹாய். வணக்கம் சார், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம் மேடம், என்னுடைய பேர் தேவானந்தன். இது வந்து ஈரோடு சிவில் அசோசியேஷனோட பொங்கல் திருவிழா. இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த 24 ஆண்டுகளாக வெகு சிறப்பாக நடத்திருக்கோம். ஈரோடு மாநகரத்தில் எங்கள் அசோசியேஷன் மாதிரி ஒரு குடும்பத்தோடையும் ஃப்ரெண்ட்ஷிப்போடையும் அசோசியேஷனுடைய ப்ரொஃபஷனலுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அசோசியேஷன் இது. இவர் இன்றைக்கி புதுசாக சேர்ந்த ஒரு மெம்பருடைய ஃபாதர் வெங்கடாஜ கிருஷ்ணமூர்த்தின்ட்டு. இந்த பொங்கல் செலிப்ரேஷன்னாவே எங்கள் ஃபேமிலி, குழந்தைங்க, கிட்ஸு எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவாங்க. எந்த அஜெண்டா இருந்தாலும் எல்லாம் கேன்சல் பண்ணி இல்லை இங்கே தான் போகணும் அப்படின்றவாங்க. ஸோ எங்கள் பசங்கள்லாம் வராங்க. தலைவரெலாம் ரொம்ப சிறப்பு, தலைவர் செயலாளர் பொருளெல்லாம் வெகு சிரத்தையோடு எல்லா போட்டிகளும் நடத்திட்டுருக்காங்க. இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். ஒரு அசோசியேஷன் பார்த்தா இப்போ இது வந்து தீபாவளி மாதிரி எங்கள் அசோசியேஷனுக்கு இது ரொம்ப சூப்பராக நம்மளோட ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு. இதில் என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா, நம்மளோட பொங்கலும் அது கூடவே பாரம்பரியமான விளையாட்டுகளும் தான். அந்த விளையாட்டுலாம் பார்க்குறக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, விளையாடுறதுக்கு ஆசையாக இருக்குது, கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து சொல்லுங்கள், அது வந்து என்ன ஐடியா? இதை திருப்பி கொண்டு வரணும். ஏன்னா ராட்டினம் இதெல்லாம் அந்த காலத்துலேருந்தே நம்ம விளையாடுற விளையாட்டு, அதை நீங்கள் திருப்பி கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ. அதாவது நம்ம பசங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான், நம்ம பசங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பாரம்பரியமான தமிழர் கல்ச்சருக்கு உண்டான இதெல்லாம் விஷயங்கள்லாம் சிலதெல்லாம் பார்க்க வாய்ப்பில்லை. அதனால் வந்து அதெல்லாம் ஒரே இடத்துல வர வச்சு எல்லாம் என்னென்ன டிக் பண்ணி ஒன்று எல்லாமே கவர் ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்து எல்லா அஜெண்டாவும் வீரவெளி. இன்னும் ஒன்று சொல்லப்போனால் இந்த ஜல்லிக்கட்டு மட்டும்தான் இல்லை, மீதி எல்லாமே இருக்குது. கபடி, ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி விஷயங்கள் தான் இல்லை. மற்ற எல்லாமே ரொம்ப சிரத்தை எடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் டு ஆர்கனைசர். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்கள், இந்த இயர் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப நல்லா இருக்குங்க. விளையாடுனீங்களா? பொங்கல் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. எல்லாமே ஒன் வேர்டில் தான் ஆன்சர் பண்ணுறாரு. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இன்னும் எவ்ரி இயர் சூப்பராக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. அடுத்ததாக நம்ம கூட சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்ட் இருக்காங்க, வாங்க அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்குமா. நாங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சிவில் அசோசியேஷன் சார்பாக தொடர்ந்து வருடம் வந்து எங்களுடைய ஃபேமிலியோட சேர்த்து பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடியிருப்போம். அதாவது இந்த ஆண்டு வந்து 10ஆம் ஆண்டு விழா. இந்த ஆண்டு மிக சிறப்பாக நடத்துறதுக்காக அதோட எங்களுடைய அசோசியேஷன் சார்ந்த ஃபேமிலி மெம்பர்ஸுங்க, குழந்தைங்க, ஸோ அதை சார்ந்த அனைத்து உறுப்பினர்கள் வந்து எங்களுடைய பொங்கல் விழாவில் மிக சிறப்பாக கலந்துருக்காங்க. அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இன்ஜினியர்ஸ்க்கு வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து நம்மளுடைய பாரம்பரியம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுடைய உழவர் திருநாள்னா உழவர்னால் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு உணவு எப்படி எங்கேருந்து வருது, அவங்க என்ன சிரமப்படுறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சதுக்காக வேண்டி தான் இந்த விழா மிக சிறப்பாக எடுத்திருக்கோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியம் விழா, நம்ம பாரம்பரியமாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எந்த மாதிரி விளையாட்டில் வச்சுருந்தாங்க, அந்த விளையாட்டுலாம் வந்து உடல் ரீதியாக, மணல் ரீதியாக எப்படி சந்தோஷமாக இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்காக வேண்டி மிக சிறப்பாக அந்த விழா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த குழந்தைங்கள் வந்து மிக உற்சாகத்தோட கலந்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய இந்த விழாவில் பார்க்கும்போது, அவங்களுடைய முகத்தை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு உண்மை சந்தோஷமாக இருக்குது. ஏன் நாங்களும் அந்த ஏஜில் இருக்கிற எங்களுக்கு ஒரு சின்ன ஃபீலிங் இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா எங்களுடைய என்ஜினியர்ஸுங்க, ஸோ எங்களுடைய நோக்கமே வந்து எங்களுடைய என்ஜினியர்ஸ் வந்து ஒரு காம்படேட்டராக பார்க்காம ஒரு அசோசியேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த விழா வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுவும் எங்கள் தொழில் சார்ந்து நாங்கள் பார்க்கும்போது, நாங்கள் தொழில் ரீதியாக அனைவரும் ஒரே தொழில் இருந்தாலுமே நாங்கள் அனைவரும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணோம். எங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி லெவலையும் சரி, குழந்தைங்க லெவலையும் சரி, அடுத்த ஜென்ரேஷனும் சரி, எங்களுடைய தொழிலை அடுத்த லெவல் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விழா மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுவும் பர்டிகுலராக அந்த ஆர்சிஎன் டிவி சார்பாக இந்த விழாவில் கலந்து கொண்ட உங்களுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சார், நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி காலையிலேருந்தே இந்த மார்னிங் வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது, அவ்வளோ ஜாய்ஃபுல்லாக இருக்குது. இதை பற்றி சொல்லுங்கள், இந்த பொங்கல் செலிப்ரேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அதாவது தலைவர் சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 12 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம்.
பட் இன்றைக்கி அதுக்கு தகுந்த மாதிரி கிளைமேட்டும் நமக்கு நல்லா ஒத்துழைச்சிது. வெயில் இல்லாமல் இருக்கிறதுனால எல்லாருமே கிரவுண்டில் இருந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. இல்லாட்டி பாதி பேர் உள்ளே இருப்பாங்க, பாதி பேர் வெளியே இருப்பாங்க. இப்போ குட்டீஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. செகண்ட் திங் இப்போ இது மாதிரி கேம்ஸ்லாம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பார்த்ததில்ல. ஈவன் எங்கள் இன்ஜினியர்ஸே பார்த்ததில்ல. எல்லாருமே இங்கே வந்து தான் பார்க்குறாங்க. இது மாதிரி கேம்லாம் இந்த சைக்கிள் ரேஸ் அதெல்லாம் இப்போ நடக்க போகுது. அதெல்லாம் இனிமேல் இப்போ தான் பார்க்குறாங்க. முதல்ல இதுமாதிரி நாங்கள் ரெகுலராக நடத்திட்டுருக்கோம். பட் இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பொங்கல் விழாவில் எங்கள் அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்களே, அது மாதிரி பொண்ணுங்க இந்த பொங்கல் பண்ணாங்கன்னா அந்த வீக் அந்த இயர் அவங்களுக்கு மேரேஜ் செட்டில் ஆகிடுது. இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னா வேறு ஒரு தலைவர் இருக்கும்போது பெருந்துறையில் இதே நந்தவனம் ஹோட்டலில் இதேமாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அப்போ என் பொண்ணு தான் அந்த பூஜையெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ண. அப்படி அந்த ஏரியாவுக்கு மேரேஜ் செட்டில் ஆகிடுச்சு. நான் அடிக்கடி அசோசியேஷன் இதை இன்சிஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருக்காகவும் ஒரு பிளெஸிங் கொடுத்துருக்கீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் இன்டென்ஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க சார். நீங்கள் எவ்ரி இயர் இதே மாதிரி கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம கார்னிஷ் பார்க்கில் நடந்துட்டு இருக்கக்கூடிய பொங்கல் செலிப்ரேஷனில் அடுத்ததான் நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் மணிகண்டனுங்க. நான் ஜாயின்ட் ட்ரஸ்ட்டில் இருக்கேன். நீங்கள்? வணக்கங்க, என் பேர் குமார வெங்கடேஸ்வரன், ஆதித்யா கன்ஸ்ட்ரக்ஷன். நான் பாஸ்ட் ட்ரெஸரருங்க. நம்மளுக்கு ஒர்க்கில் நிறைய ப்ரெஷர் இருக்கலாம் இல்லைங்களா? இன்றைக்கி நம்ம எல்லோரும் கெட் டுகெதராக ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் தமிழர்களுடைய பாரம்பரிய விழாவை இங்கே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது எவ்வளோ சந்தோஷமான விஷயம்னு சொல்லுங்கள். இது எல்லா ஃபேமிலிக்கே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு இது. எல்லா ஃபேமிலியும் கலந்துக்கிறனால எல்லாருமே ஒரு இன்ட்ரெக்ஷன் ஆகி எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறோம், ஒரு குடும்பமாக இன்ஜினியர்ஸோட இதை ஒரு குடும்பமாக எல்லாமே செலிப்ரேட் பண்ணிடுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள். இது நமது பாரம்பரியம், நமது கலாச்சாரங்க. இந்த கலாச்சாரத்தை வளர்த்தணுங்கிற வகையில் நாங்கள் ஒவ்வொரு வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக இந்த பொங்கல் விழாவை தைப்பொங்கல் அன்னைக்கு முன்னது ஞாயிற்றுக்கிழமை அல்லது பின்னாடி ஞாயிற்றுக்கிழமையில் மிகச்சிறப்பாக எல்லா பழமையான விளையாட்டுகள், பழமையான பலகாரங்கள், என்னென்ன ட்ரெடிஷனலோ அது எங்கள் குழந்தைகளுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காகவும் பாரம்பரியமாக நாங்கள் ஆண்டு நடத்திட்டுருக்கோம். கலாச்சார உடைகளுடன், கலாச்சார விளையாட்டுகளுடன் மிகச்சிறப்பாக இது நடந்துகிட்டு இருக்குது. இது இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் இல்லையா? கலாச்சார உடை அணிஞ்சிட்டு வர்றது. நீங்கள் வேஸ்டி ஷர்ட்டில் வந்திருக்கீங்க, லேடிஸ் எல்லாருமே சாரியில் வந்திருக்காங்க. இது ஒரு தனி வகையான ஃபீல். அதை பற்றி சொல்கிறீங்களா? ஷேரியில் வரும்போது நம்ம எப்பயுமே சுடிதாரு இந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஷேரியில் வரும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம பழைய இதுக்கு நம்ம போன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, ஒரு மென்னா நீங்கள் சொல்லுங்கள், வேஸ்டி ஷர்ட்டு போடும்போது எவ்வளோ கெத்தாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். உண்மையாலும் கெத்து தானுங்க. பேண்ட்டு ஷர்ட்டை விட வேட்டி ஷர்ட்டில் இருக்கிறது கெத்தான விஷயங்க. அதுலேயும் இப்போ விதவிதமான வேட்டி ஷர்ட்டுகள்லாம் வந்துருச்சு. ரொம்ப பாரம்பரியம். இதை நாங்கள் நல்லா ஃபீல் பண்ணுறோம். எங்கள் குழந்தைங்களும் இந்த ஒவ்வொரு வருஷம் விழாவுக்கும் மற்ற விழாக்களுக்கெல்லாம் வராங்களா இல்லையா, இது லீவுடன் சேர்ந்து வரதுனால எல்லா குழந்தைங்களும் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படிங்கிற இது அவங்களுக்குள்ளேயும் வந்துருச்சு. குழந்தையிலேருந்து எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் யூனிட்டியாக சேர்ந்து ரொம்ப அழகாக இந்த செலிப்ரேஷனை கொண்டாடிட்டு இருக்கீங்க. நீங்கள் எவ்ரி இயர் இதே மாதிரி சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெயின்போ டிவி சார்பாக விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. வணக்கம் சார், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் சம்பத்குமாருங்க. இந்த சிவில் இன்ஜினியர் அசோசியேஷனோட வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். ஏப்ரல்லேருந்து நான் தலைவராக போகிறேங்க. ஓகே, சூப்பர். 22 இயர்ஸ் தான் நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா? ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது எவ்வளோ ஹாப்பியான விஷயம்னு சொல்லுங்கள். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறனால தான் நாங்கள் வருஷம் இது வச்சுட்ருக்குறோங்க. எங்கள் கூட எல்லா இன்ஜினியரோட ஃபேமிலி குழந்தைங்களும் இது பண்ணுறதுனால எல்லா ஃபேமிலி பழக்கம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்பு, கெட் டுகெதர் எல்லா வகையிலுமே நல்லா இருக்கிறனால எல்லாத்துக்குமே இதில் ஒரு ஆர்வம் இருக்குது. எல்லாருமே ஆர்வமாக கலந்துக்கவும் செய்கிறாங்க. ஓகே சார், தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகள்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா? இது நம்ம எடுத்து செய்யணும் அப்படின்னாலே ஒரு நல்ல எண்ணம், நல்ல இன்டென்ஷன் இருந்தால் தான் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். இது எப்படி யோசிச்சிங்க? இது என்ன ஐடியா? யார் ஐடியா கொடுத்தாங்க? இது எங்கள் முன்னாள் தலைவர்களோட ஐடியாவில் வந்ததுங்க. அப்போ இருந்தே இதை பாரம்பரியமாக பண்ணணும், தமிழர் முறைப்பாடு, தமிழர் பண்பாடு எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காகவே இது வச்சது. நம்ம சங்கத்திலையும் வருஷம் செய்யறதுக்கு காரணமே இதுதான். நம்ம குழந்தைங்களுக்கு இதை பற்றி தெரியணுங்கிறதுக்காக தான் இதை வச்சுட்டே இருக்கிறோம். நிறைய ஃபன் கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணிங்களா? மாட்டு வண்டியெல்லாம் நிறைய பேர் விளையாடணும்னு சொன்னாங்க. நீங்கள் ட்ரை பண்ணிங்களா? புதுசாக இருக்கிறவங்க எல்லாமே விளையாடட்டும் பழகட்டுங்கிறனால தான் நாங்களாம் கொஞ்சம் ஒதுக்கி இருக்கிறோம். கடைசியாக நாங்களும் பழகிடுவோம். நீங்கள் லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷனில் அடுத்ததாக நம்ம கூட சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனோட செக்ரட்டரி இருக்காரு. வாங்க அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க.
நல்லா இருக்கு மேடம், தேங்க்யூ. நான் வந்து ட்ரெஷரருங்க, இன்ஜினியர் டி கார்த்திகேயன். சார் வந்து செக்ரட்டரிங்க. ஓகே, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க சார். வணக்கங்க, நான் இன்ஜினியர் அசோக் குமார், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷனுடைய செக்ரட்டரியாக இருக்கேன். இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரே ஃபேமிலியாக யூனிட்டியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பொங்கல் அப்படிங்கிறது நம்மளுடைய சொந்த விழா இல்லைங்களா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த பாரம்பரியமான இந்த பொங்கல் விழாவை எல்லாருமே வீட்டில் கொண்டாடினாலும் நாங்கள் எங்கள் அசோசியேஷன் எல்லாருமே ஒரு குடும்ப உறுப்பினர்களாக தான் இருக்கோம். அதனால் குடும்ப விழாவை ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் விழாவை பொங்கல் வர்றதுக்கு ஒரு வாரம் முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக கொண்டாடிட்டு வரோம். இதில் உங்களுக்கே தெரியும் எல்லாருமே எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு. கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஃபேமிலி இங்கே அசம்பிள் ஆகிருக்கோம். வருடந்தோறும் நடந்துட்டு வரோம். நீங்கள் சொல்லுங்கள். இந்த நம்ம தமிழ் கல்ச்சரை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம ஒரு இதுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற நம்ம டவுன் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி எல்லாம் நம்ம நேட்டிவ் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்த்துருப்பீங்க, எல்லாமே ஐஸ் வண்டியிலேருந்து கரும்பு கடையிலேருந்து மாட்டு வண்டியிலேருந்து எல்லாமே இருக்குது. அது இருந்தாலுமே எல்லாமே ஒன்றுமே கேர் எடுத்து பண்ணியிருக்கிறோம். ஐஸ்னாலுமே ஆரோ வாட்டரில் பண்ண ஐஸ் தான் வந்திருக்குது. இளநீர்னாலுமே பொள்ளாச்சியிலேருந்து இளநீ கொண்டு வந்திருக்கோம். இது மாதிரி வந்து ஃபுட்டுமே அதே மாதிரி எல்லாம் ஸ்பெஷலைஸ்டு ஃபுட்டு தான். மட்டன்லேருந்து சிக்கன்லேருந்து எல்லாம் வந்து அட் தி பெஸ்ட் குவாலிட்டி தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி எல்லாம் கொடுக்குறோம். நம்ம ஃபேமிலி எல்லாருமே வந்து இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து ஃபேமிலி அண்டு லேடிஸ் அண்டு சில்ட்ரன் வந்து எஸ்பெஷலி இருக்கிறதுனால அதே மாதிரி லேடிஸ்க்கும் கிஃப்ட் கொடுப்போம். வந்திருக்கிற எல்லா சில்ட்ரன்ஸுக்கும் கிஃப்ட்டு, எல்லா ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாத்துக்குமே கிஃப்ட் இருக்கும். ஆக்சுவலாக உங்களை பார்க்கும்போது ஒன்று தெரியுது, உங்களுக்குள்ளேயே ஒரு கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா 2 பேரும் பிளான் பண்ணி ஒரே மாதிரி ஷர்ட்லாம் போட்டிருக்கீங்க. 3 பேருமே ஒரே மாதிரி இதில். அதை பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ நாளாக இதெல்லாம் பிளான் பண்ணீங்க? நாங்கள் ஒவ்வொரு மாதம் மீட்டிங்குமே வந்து 3 பேரும் யூனிஃபார்மாக தான் ட்ரெஸ் பண்ணிருக்கோம். இது வந்து எங்கள் அசோசியேஷனில் எல்லாருமே வழக்கமாக நான் பண்ணிட்டு வர்றேன். பொங்கலுக்கு வந்து தோத்தி ஷர்ட்டு, லேடிஸ் வந்து ட்ரெடிஷ்னலாக சாரீஸ், இது வந்து கம்பல்சரி எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கோம். அது வந்து எங்களுக்குள்ள ஒரு விஎஸ்டி தலைவர் செயலர் பொருளர் ஒரு ஒன்றா இருக்கணுங்கிறதுக்காக ஒரே மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் சார். மென்ஸ் வந்து வேஷ்டி ஷர்ட்டை வேர் எப்போவுமே வந்து லேடிஸ் சாரீ வேர் பண்ணுறதை பற்றி தான் பேசுவோம். மென்ஸ் வேர் பண்ணுறது, வேஷ்டி ஷர்ட் வேர் பண்ணுறது ஒரு கெத்தான மாசான விஷயம். ஆஸ் அ மென்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இல்லை, ஆக்சுவலி வந்து நமக்கு வந்து ஒரு நார்மலாக பேண்ட் ஷர்ட்டில் இருக்கிறதுக்கும் நம்ம ஒரு நாள் தோத்தியில் வரும்போது நம்மளுக்கே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது, கம்பீரம் வந்து நமக்கு இது இருக்குங்க. அதனால் அது வந்து நம்ம அட்லீஸ்ட் வந்து இப்போ இந்த ராமராஜெல்லாம் வந்தோன்னா தோத்தி வீக் அது இதெல்லாம் கொண்டாடுறாங்க. நாங்கள் வந்து யூஸ்வலி வந்து உங்களுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து பொங்கல் விழாவுக்கு மட்டும்தான் தோத்தி வந்து ட்ரெஸ் கோடு இருக்கும். பாக்கி எல்லாமே எங்களுக்கு வந்து பிளேசரு, பேண்ட் ஷர்ட்டு இது மாதிரி தான் ட்ரெஸ் கோடு இருக்கும். இந்த இதுக்கு வந்து எல்லா மெம்பர்ஸுக்கும் தோத்தி ஷர்ட்டு கம்பல்சரி. பிஎஸ்டி வந்து நாங்கள் ட்ரெஸ் கோட் ஒரே மாதிரி யூஸ்வலாகவே எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணீங்க. நீங்கள் எவ்ரி இயர் இதே மாதிரி கிராண்டாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெயின்போ டிவி சார்பாக விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. அடுத்ததான் நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷனில் ஒரு யங்கான டீம் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. வாங்க, யார் இருக்காங்க, நம்ம கூட என்ன பேச போகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் சார், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் பொன்னுசாமி, இந்த சங்கத்தோட பட்டய உறுப்பினர். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க சார். என் பேர் இன்ஜினியர் கே செந்தில்குமார், கருங்கல்பாளையம், இந்த சங்கத்தோட பட்டய உறுப்பினர். மணிகண்டன், பட்டய உறுப்பினர், சங்கத்தின் பட்டய உறுப்பினர். என் பேர் எம் குணசேகரன், இன்ஜினியர். நீங்கள் சார். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட பேர் சுரேஷ் பாபு, சங்கத்தோடைய முன்னாள் செயலாளர். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். என் பேர் அண்ணாதுரை, சீனியர் மெம்பர். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்னுடைய பேர் இன்ஜினியர் சண்முக கணபதிபுரம் பெருந்துறை, பாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன். தேங்க்யூ. சொல்லுங்கள் சார், ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் கேள்வி கேட்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்தோன்னே எல்லாருமே வந்து சேர்ந்துட்டாங்க, அவ்வளோ ஃபேன்ஸ் உங்களுக்கு இருக்காங்களா? சொல்லுங்கள், எவ்வளோ ஹாப்பியாக போகுது நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷன்? எப்போவுமே தமிழர் திருநாளை பொறுத்தவரையில் சிறப்பாக கொண்டாடணும் நம்ம மரபு.
அந்த மரபுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம சங்கம் இவ்வளோ சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்குது. அதை விட சிறப்பு அது எங்கள் தலைவர் தலைமையில் இந்த ஆண்டு வந்து இந்த கார்னிஷ் கிளப்பில் இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ நல்லா ஸ்பேசியஸாக ஏற்பாடு பண்ணியிருக்குது. அதை விட சிறப்பு உறுப்பினர்களும் தன்னோட குடும்பத்தோடு நிறையா வந்து கலந்துட்டுருக்காங்க. அது அதை விட சிறப்பு. இங்கே வந்து உணவுப் பொருட்கள்லாம் ரொம்ப ஆர்கானிக்காக விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் நம்மளுக்காக கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மரபுப்படி நம்ம வந்து உணவு வந்து பாதுகாக்கப்பட்டதாகவும் அதே நேரத்தில் வந்து சுகாதாரமானது இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஃபுட்டு வந்து எந்த விதமான கலப்பு பொருட்கள் இல்லாமல் தயார் பண்ணுறாங்க. உறுப்பினரோட நலன் தான் முக்கியங்கிறது எங்கள் தலைவருக்கு எப்போவுமே அவரோட கொள்கை கோட்பாடு. இவர் வந்து ரொம்ப எல்லாருக்கும் ஃபேவரட்னு சொன்னீங்கல்ல, எவ்வளோ ஃபேவரட் அவர்? அதாவது எந்த ஒரு சங்க நிகழ்வு நடக்குனாலும் ஒரு ப்ராப்பராக ஒரு ஆலோசனை வழங்கினா மட்டும்தான் அந்த சங்கம் ப்ராப்பராக நடக்கும். அதாவது வருடம் ஒரு புது தலைவர் வருவாங்க, செயலாளர்கள் வருவாங்க, அவங்களுக்கும் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஆலோசனை குழுன்னு சொல்லி ஆலோசனை வழங்கணும். ஸோ அந்த மாதிரி பொன்னுசாமி மாதிரி நம்ம ஒரு பொன்சாமி சார் மாதிரி ஒரு சீனியர் மெம்பர் வந்து ஒரு பொறுப்பு ஆலோசனை வழங்கும் போது அந்த சங்கம் வந்து மிக சிறப்பாக நடைபெறுங்கிறதுக்கு எங்கள் சங்கம் ஒரு உதாரணம். ஸோ அதனால தான் எங்களுக்கு ஆலோசனை குழுவை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே நிரந்தரமாக அவர் வழிகாட்டிலாம் நடத்திட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் ஒரு பொன்சாமி சார் வந்தோன்னே இன்றைக்கி இவ்வளோ க்ரௌடு வருதுன்னா அவருடைய நிரந்தர ஆலோசனை தான். நம்மளோட ஐடியா மணியே இவர் தான் இல்லைங்களா? அசோசியேஷனுடைய ஐடியா மணியே இவர் தான். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். இன்றைக்கி ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அது எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? அது தமிழர்கள் மரபுப்படி பொங்கல் வந்து மிக சிறப்பான தமிழர்களுக்கான உரித்தான பண்டிகை. இந்த பண்டிகைங்கிறது நம்ம கிராமங்களில் சிறப்பாக கொண்டாடுவாங்க. இப்போ நகரத்தில் இந்த பண்டிகையை கொண்டாடுறதில்ல. அதனால் எங்கள் சங்கம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சங்கம் வருடம் இதை சிறப்பிக்குமாறு இந்த வருடம் நடத்தி கொண்டிருக்காங்க. இந்த வருஷம் எங்கள் தலைவர் குப்புசாமி அவர் தலைமையில் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதில் எப்படி காலங்காலமாக இந்த மாட்டு வண்டி, இந்த குதிரை வண்டி, சைக்கிள் ரேஸு, ஸ்லோ சைக்கிளு, பஞ்சு மிட்டா, ஜவு மிட்டா, மிட்டாய் கடை என்னென்ன இருந்ததோ அந்த காலத்தில், ஜல்லி பில்லிக்குட்டி, இதை மாதிரி அனைத்து விளையாட்டுகளும் இங்கே நம்ம மரபை நினைவுபடுத்துகிற வகையில் இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இன்னும் மேலும் எனது சங்கம் வளர வாழ்த்துக்கள். நீங்கள் சொல்லுங்கள் சார். அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல் வாழ்த்துக்கள். அதாவது இது என்னென்னா, இப்போ நாங்கள் இருக்கிறதெல்லாம் சிட்டியில் பொங்கல்னால் என்னென்னு தெரிய மாட்டேங்குது. எங்கள் மக்கள், எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் பொங்கல்னால் என்னென்ன, பொங்கல் வைக்கிறது மட்டும்தான் பொங்கல்னு நினச்சிட்டு இருக்காங்க. பொங்கலில் நிறைய இருக்குங்கிறது இதை செய்யறதுக்காக தான் இந்த அசோசியேஷனில் இதை கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இதை ஏற்பாடு பண்ணி நடத்திட்டு இருக்கோம். இப்போ எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் பொங்கல்னால் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இது. நன்றி, வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து காலையிலேருந்து ரொம்ப ஹாப்பியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னைக்கு காலையிலேருந்து ரொம்ப ஹாப்பியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றி சொல்லுங்கள் சார். எங்கள் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் இந்த தமிழருடைய பண்பாடே வந்து இந்த பொங்கல் திருவிழா, இதை மறக்கக்கூடாதுன்ட்டு தான் எங்கள் முன்னாள் தலைவர் சந்திரமௌலி இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட தலைமையில் முதல் நாங்கள் வந்து பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாட ஆரம்பித்தோம். அது தொட்டு அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு தலைவர்களும் இந்த தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை நாங்கள் ஒவ்வொரு வருஷம் கொண்டாடிட்டு வரோம். இதில் குழந்தைகளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ராட்னம், வண்டி, இந்த பஞ்சு மிட்டாய் இதெல்லாம் என்னன்னே தெரியறதில்ல. அதையெல்லாம் நினைவுபடுத்தும் வகையில் எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் இந்த இடத்துல காட்சி பொருளாக வச்சு விளையாட்டுகள்லாம் என்ன, பழைய விளையாட்டுகள்லாம் என்ன அப்படிங்கிறது இந்த பாரம்பரியத்தை நாங்கள் காட்டிக்கிட்டு இருக்கிறோம். வருங்காலத்துக்கு வந்து சன்னதியர்களுக்கு அது தெரியட்டுங்கோசரம் நாங்கள் வந்து இவ்வளோ ஒரு பெரிய டீம் இங்கே வேலை செஞ்சு இதுக்காக செஞ்சுட்டு இருக்கோம். குழந்தைங்கள்லாம் இதை வந்து பழைய தமிழ் படங்களில் தான் பார்த்துருப்பாங்க, இன்னைக்கு நேராகவே பார்க்குறாங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப மகிழ்வாக இருக்கிறாங்க. எப்படின்னா பழைய கலாச்சாரத்தை வந்து இப்படியெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறது இங்கே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. பழசுகள் தெரிஞ்சிருந்தாலும் அதை வந்து நினைவுபடுத்தும் வகையில் நாங்கள் இன்றைய தினம் வந்து சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம். ரொம்ப நன்றி. முக்கியமானது வந்து நம்ம மறந்து போன பாரம்பரியத்தை எல்லாம் நினைவுபடுத்தணும், தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அதனால் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து அதை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணியிருக்கிறோம். எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பு. நீங்கள் இதை வெளி உலகத்துக்கு இதெல்லாம் காமிக்கிறது எங்களுக்கு சிறப்பு. நன்றி, ரொம்ப நன்றி. ஹாப்பி பொங்கல்.
தமிழர்களுடைய பாரம்பரிய ஒரு ரைடு தான் வந்து நம்ம கூட இருக்கவங்க போயிட்டு வந்திருக்காங்க. மாட்டு வண்டி ரைடு தான் போயிட்டு வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்குறக்கு. அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். ஹாய், உங்கள் பேர்? ஹாய், ஐ எம் திவ்யா. நான் பவானிலேருந்து வரேன். சித்தப்பா வீட்டோட வந்திருந்தேன். நான் ஒரு 90s கிட் அண்ட் ஆல்சோ நான் இப்போது ஃபாரின் சேம் பிஞ்ச் நான் ஃபாரினில் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன். நான் அவங்க கம்பல் பண்ணி வர சொன்னப்போ நான் வரல. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா நான் எல்லா 90s கிட் ஸ்நாக்ஸ் அண்ட் எல்லாத்தையும் பார்த்தேன். அண்ட் மாடு வந்து சூப்பராக இருந்தது. பக்கத்தில் போகவே பயமாக இருந்தது. இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது இதுக்குள்ளே போக. அண்ட் ஃபாஸ்ட்டாக போனதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து இந்த ரைட்லாம் வந்து பயங்கரமான ரைட்லாம் தான் போவோம். இந்த மாதிரி மாட்டு வண்டியிலலாம் நம்ம போயிருக்க மாட்டோம். ஓகே, வண்டர்லாவில் அந்த மாதிரி பெரிய பெரிய ரைட்ஸ் எல்லாம் தான் நம்ம போயிருப்போம். இந்த மாதிரி மாட்டு வண்டியில் ரைட் போகிறது அது தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டில் ஒன்று இல்லையா? இது பாரம்பரிய ஃபன் கேம்ஸில் இதுவும் ஒன்று. இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எப்படி இருக்குது? ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. போகிறப்ப அதுவும் பயங்கரமாக அது ஃபாஸ்ட்டாக போனப்போ வந்து இன்னும் ஜாலியாக இருந்துச்சு. ஃபாஸ்ட்டாக போனப்போ ஜாலியாக இருந்துச்சா? ஃபாஸ்ட்டாக பட் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அது எப்பயுமே போகிறது தானே, அதனால வந்து இது தள்ளி விட்டுறது அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. தவிர நிறைய ஃபன் கேம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. பழைய ஃபன் கேம்ஸ், அதாவது ராட்னம் சுற்றுறது, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்களா? ராட்னம் சுற்றுறதுல 2 தடவை உட்காந்தோம். கடைசியில் வந்து ஆளையில் 4 தடவை உட்கார வச்சு தலை சுற்றுற அளவுக்கு உட்கார வச்சுட்டாங்க. ஓகே, அந்தளவுக்கு விளையாடிட்டிங்களா? ராட்னம் ஆல்ரெடி போயிருக்கிறதா. பட் இருந்தாலும் இங்கே வந்து இப்போ வந்தோடனே போனது ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக இருந்துச்சு. சொல்லுங்கள். இதை தவிர கிட்ஸ் எல்லாமே வந்து எப்போவுமே ஃபோனில் இருப்பாங்க. நீங்கள் 90s கிட்ஸ், இப்போ இருக்க 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எப்போவுமே ஃபோன்லேயே இருந்துகிட்ருக்காங்க. ஃபோனில் எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியுது. அந்தளவுக்கு ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து ஜாலியாக ஒரு அவுட்டர் ஏரியாவில் இவ்வளோ ஜாலியாக அந்த காற்றுல என்ஜாய் பண்ணுறது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் இப்போ இருக்க கிட்ஸ் வந்து கொஞ்சம் கூட இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துட்டு ரீல்ஸ் எல்லாம் பார்த்து நம்மளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோன்னு கொஞ்சம் கூட வராங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் நான் என்னோட பொங்கல் இவ்வளோ ஹாப்பியாக, அதுவும் நாளைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது, இன்றைக்கி இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. ஹாப்பி பொங்கல். ஓகேவா? ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. சுத்துற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய். ஹலோ. ஹாய். ஹலோ. உங்க பேர் என்ன? யஷ்வந்த். உங்க பேர்? கீர்த்திஷா. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க 2 பேரும்? 5th ஸ்டாண்டர்ட். ஓகே, சொல்லுங்க. ராட்னம் சுத்த நாங்க இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். எப்படி இருக்கு ராட்னம் சுத்துறது? செமையா இருக்கு, ஜாலியா இருக்கு. இந்த கேம்ல நீங்க விளையாடி இருக்கீங்களா ஆல்ரெடி? நோ, ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்கு? செம்மையா இருக்கா? ஜாலியா இருக்கு. ஓகே, நீங்க சொல்லுங்க. ராட்னம் சுத்துறது எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கா? ஜாலியா இருக்கு. இதுக்கு முன்னாடி விளையாடி இருக்கீங்களா? இது புதுசா இருக்குல்ல. எப்பவுமே வீட்ல உட்காந்து ஃபோன் தானே பார்த்துட்டு இருப்பீங்க. இதெல்லாம் புதுசா இருக்குல்ல, சேஃபாவும் இருக்குல்ல. ஒன் டைம் நாங்க இதுக்கு போயிருந்தோம். அப்ப விளையாடலாம்னு சொன்னோம். அப்ப விளையாடல, இப்ப விளையாடுறோம். ஓகே, இனிமேல் வந்து எப்பவுமே விளையாடுவீங்களா? எவ்ரி இயர் வந்து விளையாடுவீங்களா? எஸ். நீங்க விளையாடுவீங்களா? எஸ். ஓகே, தேங்க் யூ. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். தேங்க் யூ. ஹாப்பி பொங்கல். தேங்க் யூ. My heart rages around like an ocean in my head, because there are so many things that I left unsaid. I can almost feel you walking in the distance, but I know that it's not real.
நம்ம கூட நம்மளோட சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷனோட முன்னாள் தலைவர்கள் இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம், என் பேர் கோபாலகிருஷ்ணனுங்க, ஈரோடு. நாங்கள் ஈரோடு அசோசியேஷனோட மெம்பர். நான் இன்ஜினியர் கைலாசன், அசோசியேஷனுடைய முன்னாள் தலைவர். தீபன், அசோசியேஷனோட மெம்பருங்க. ஆஷிஷ் குமார், அசோசியேஷனோட மெம்பர். சொல்லுங்கள், இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப கிராண்டாக ரொம்ப சிறப்பாக கொண்டாடியிருக்கோம். எனக்கே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பழங்காலத்தில் இருந்த ஃபன் கேம்ஸ்லேருந்து ஃபுட்டெல்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன். இது வந்து இவ்வளோ ஹாப்பியாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை, உண்மையிலேயே ரொம்ப வந்து அற்புதமாக இருக்குது. அதாவது நாங்கள் வந்து தொடர்ந்து எங்களுடைய சங்கத்தில் இந்த பொங்கல் விழாவை வந்து சிறப்பாக கொண்டாடி வந்துட்டுருக்குறோம் கொஞ்ச காலமாக. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் சின்ன வயசில் வந்து என்ஜாய் பண்ணு தான். இது நேச்சுரலாகவே எல்லா பக்கமும் என்ஜாய் பண்ணுது. இப்போ அதை ப்ராக்டிக்கலாக கொண்டாந்து வந்து தலைவர் வந்து வச்சுருக்கிறாரு. நாங்கள்லாம் கொஞ்சம் சின்ன குழந்தை ஆன மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் அப்போ இருந்தது. எல்லாம் பார்த்தா இந்த ரங்கராட்டனமெல்லாம் ரொம்ப வந்து நாங்கள்லாம் என்ஜாய் பண்ணி ஆடுவோம். கர்ச்சீஃபை கீழே வச்சுருவாங்க, அடுத்து வரவன் எடுப்பான், அவன் தூக்கி வச்சுருவான். இப்படியெல்லாம் ரொம்ப வந்து இருக்கும். அதே மாதிரி கயிறு இழுக்கிற போட்டி ஆகட்டும், இந்த மாதிரி லேடிஸ்க்கான கேம்ஸ் ஆகட்டும், அப்புறம் பார்த்திங்கன்னா கடைகள், இவ்வளவு பொருள்கள், இதெல்லாம் வந்து அப்போ சின்ன வயசில் வந்து இப்போ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்போ வந்து காசு கொடுத்து தான் வாங்கினோம். அதை வந்து நாங்கள் எல்லாம் எண்ணி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக காசு எடுத்து பாக்கெட்டில் போட்டு வச்சுப்போம். இது வந்து கம்பர்கட்டு வாங்குறக்கு, இது வந்து இது தேன் மிட்டாய் வாங்குறக்கு, இது கரும்பு வாங்குறக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நிஜப்படுத்தி தலைவர் அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. மிக வந்து ஒரு அற்புதமான வந்து அரேஞ்ச்மெண்ட்டு. அதான் நாங்கள்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் எனக்கு குதூகலமாக இருக்கிறோம். நன்றி. சார் சொன்னார் பழைய மெமரிஸ்க்கு அவர் திரும்ப அப்படியே போயிட்டு வந்துட்டார் அந்த நினைவுகளுக்குன்னு. நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனில் இந்த குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த விளையாட்டு மாட்டு வண்டியிலலாம் அவங்க பயணம் பண்ணதே இருக்காது. ஸோ அந்த மாட்டு வண்டியில் பயணம் பண்ணுறது, இந்த தூரிகள் ஆடுறது, அந்த சின்ன சின்ன கடலை மிட்டாய் இதெல்லாம் அவங்களாம் வந்து வாங்கி சாப்பிட மாட்டாங்க, வீட்டில் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இங்கே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி எல்லா கேம்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ மிக சந்தோஷமாக இருக்காங்க குழந்தைங்கள. சார் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இருக்க 2K கிட்ஸ் எல்லாம் ஃபோன்லேயே இருக்காங்க. இன்றைக்கி இங்கே வந்து அதெல்லாம் மறந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஆடுறாங்க. அதுவும் மாட்டு வண்டியிலலாம் ரைட் போகிறது அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ரங்கராட்டினத்தில் போடுறதும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னுலாம் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 2K கிட்ஸ்னு இல்லைங்க, இல்லை முக்கியமான விஷயம் இங்கே யாருமே ஃபோன் எடுத்து விளையாடலைங்க. எல்லாருமே அவங்கவுங்க ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 2K கிட்ஸ் மட்டும் இல்லை, இப்போ நான்லாமே மாட்டு வண்டியில் போய் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி எங்கள் தோட்டத்திலே இருந்தாலும் அது ஓரமாக தான் நிறுத்தி வச்சுருக்கிறோம். இன்றைக்கி தான் ஏற்பூட்டி பண்ணோம். நிறைய விஷயங்கள் நல்லா இருந்ததுங்க. அது வருஷம் அசோசியேஷனில் கொண்டாடுறது தான். நான் சேர்ந்து ஒரு 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷமாகவுமே கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு குடும்பமாக நடத்துறது வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதும் ரொம்பவே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்லுங்கள், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒருத்தரோட சப்போர்ட், எல்லாருடைய சப்போர்ட்டும் ஒன்றா இணைஞ்சாதான் இதை பண்ண முடியும். அதை பற்றி சொல்லுங்கள். அவர் கயிறுத்தை பற்றி கேளுங்க, அதான் ரொம்ப ஃபேமஸாக பண்ணார் கடைசியாக. இல்லைங்க, இது வந்து எங்களது வந்து யூனிட்டி ஸ்ட்ரென்த்து, எங்களுடைய மோட்டாவே அதுதான் எங்களுடைய இது. அது வந்து இது வரைக்கும் வந்து நாங்களும் கிட்டத்தட்ட வந்து 25 வருஷம் ஆகிப்போச்சு. அசோசியேஷன் ஆரம்பித்து 26வது வருஷம். அதனால் வந்து எங்களது வந்து அதை இந்த இதுக்கு யூனிட்டிங்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து எங்கேயும் சோட போகாது. அதனால் எல்லாத்தோடைய அதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டுருவோம். அந்த கமிட்டியெல்லாம் வந்து நம்ம சிறப்பாக இது பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னாவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுட் கமிட்டி தனியாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் கமிட்டி தனி, இது மாதிரி பல கமிட்டி அதாவது இன்வால்வோட பண்ணுறனால இது வந்து நாங்கள் இத்தனை வருஷமாக சிறப்பாக செஞ்சிட்ருக்குறோம். இனிமேலும் சிறப்பாகவும் செய்வோம். இந்த கயிறு இழுக்கிற போட்டியில் நானும் கலந்துக்கிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவு இழுத்தோம். ஆனால் வந்து ஆமாம் பண்ணணும். இது வந்து ஃபேமிலி திருவிழாவாக நாங்கள் கொண்டாடுறோம். 2 மீட்டிங் நாங்கள் இது பண்ணுவோம். பொங்கல் திருவிழாங்கிறது எல்லா ஃபேமிலிஸும் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 250-300 மெம்பர் இருக்கிறோம். 300 மெம்பர்ஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து இங்கே வந்திருக்க ஒரு 150 மெம்பர்ஸ் ஃபேமிலியோடு வந்திருக்கிறாங்க. அதே எங்களுக்கு ஒரு தனி இது தான். அது குழந்தைங்க எல்லாமே இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும். இந்த கடை எல்லாமே வந்து முன்னால் சொன்ன மாரி இவர் சொன்ன மாரி தான். நாங்கள் எல்லாம் சின்னதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பைசா தான் எடுத்துகிட்டு போவோம். ஸ்கூலுக்கு போகும்போது அது ஒரு இடத்துல கரெக்டான ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் போய் நிறுத்தி அதை வாங்கிட்டு போனால் தான் ஸ்கூலுக்கு போன மாரி இருக்கும். அதுமாரி அந்தமாரி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து இது பழக்கத்தை, அதாவது வரும் தலைமுறைக்கு இதுமாரி முன்னாடிலாம் நாங்கள் இந்தமாரி இருந்ததுன்னு வந்து அவங்களுக்கெல்லாம் எடுத்து சொன்னால் தான் தெரியும். இந்த மாட்டு வண்டி ஆகட்டும், மீதி இந்த மிட்டாய் கடை இதெல்லாம் இப்போலாம் பார்த்தா கேட்பரிஸு, பெர்க்கு அந்த மாதிரி வந்துருச்சு. ஆனால் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் குழந்தைங்களுக்கு தெரியாது.
இது நினைவூட்டுதலாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பொங்கல் விழா சிறப்படைய என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து என்ன கேம் ப்ளே பண்ணீங்க? அவர் கயிறு இழுத்தாருன்னு சொன்னீங்களே, நீங்கள் என்ன விளையாடுனீங்க? வர்றது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதனால் நான் கேம் எதுவுலையும் ப்ளே பண்ணல, பட் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம வேலை முடிஞ்சுது. நீங்கள் என்ன விளையாண்டீங்க? அதே தான், நாங்களும் வர கொஞ்சம் லேட் ஆச்சு. கேம் விளையாடல, மற்ற எல்லா டேஸ்ட் பண்ண பார்த்தோம். குழந்தைங்களோட விளையாண்டுருந்தோம். நீங்கள் விளையாண்டீங்களா? பையனை மேய்க்கிறது சரியா போச்சு. இவன் வேணா விளையாடுனா. அவர் விளையாடினாரா? இந்த என்னென்ன பண்ண? ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். அப்புறம் வேற என்ன விளையாடுன? அப்புறம் மாட்டு வண்டி. மாட்டு வண்டியில் போனியா? வேற? அப்புறம் காய் ரேஸ்ல. அப்புறம் காடு. அப்புறம் ஐஸ் சாப்பிட்டீல? வேற என்ன சாப்பிட்ட? அப்புறம் ஐஸ் சாப்பிட்டேன். அப்புறம் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டல? அப்புறம் கேம்ஸ்லாம் விளையாடுனேன். சரி, எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ சொல்லிடு எல்லாத்துக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அழகாக ஷேர் பண்ணீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. ஹாப்பி பொங்கல். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வசந்திம்மா. ஓகே, எங்கேருந்து வரீங்க? நாங்கள் ஈரோடு. எங்கள் மகன் சிவில் ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம். சூப்பர். இன்றைக்கி வந்து இவ்வளோ கிராண்டாக ஒரு குடும்பமாக ஃபேமிலியாக சேர்ந்து நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். எக்கச்சக்கமான விஷயங்கள், ஃபன் கேம்ஸ்லேருந்து ஃபுட்லேருந்து எல்லாமே குவாலிட்டியாக இருந்தது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை கலந்து விளையாடுனது, இவ்வளோ ஃபேமிலியாக விளையாடுறது வருஷம் வருஷம் இது நீடிச்சிருக்கணும்னு ஆசைப்பட்றோம். நீங்கள் சின்ன வயசாக இருந்தப்போ இந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த காலத்து குழந்தைங்களுக்கு அவங்களுக்காகவே, குறிப்பாக முக்கியமாக அவங்களுக்காகவே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? குழந்தைங்களுக்காண்டி இது மாதிரி எப்பவுமே நீடித்து இந்த விளையாட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே செடி வந்து கிஃப்டாக கொடுத்துட்ருக்காங்க. இதை வளர்த்தி 1 இயர் கழித்து அதை வளர்த்துறவங்களுக்கு அதுக்குமே ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது கொண்டு எங்கள் தோட்டத்தில் வைப்போம், கவனிச்சு பழத்தில் கொண்டு. இன்றைக்கி என்ன செடி உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க? கொய்யா செடி தான் ரெண்டுமே. இது நல்லா வளர்ந்து நல்லா செழிப்பமாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியும் செழிப்பமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். ரொம்ப நன்றி. உங்கள் பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? என் பெயர் சிவகுமார். நான் வந்து அரச்சலூர் நியர் பள்ளியூத்துலேருந்து வரேன். தம்பி பேர்? ஸ்ரீ விக்னேஸ்வரா. ஓகே. ஸ்ரீ ஸ்கந்தகுரு. ஓகே, எல்லாருமே ஒரு செடி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களா? ஓகே, சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க இல்லையா? நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. எந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ணீங்க? சைக்கிள் கேம். ஓகே, நீங்கள் எந்த கேம் ப்ளே பண்ணீங்க? ஊஞ்சலா? ஓகே, நீங்கள் விளையாடுனீங்களா? உங்களுக்குமே ஆசை இருந்திருக்குமே, உங்களோட சின்ன வயசு மெமரிஸ்க்கு அப்படியே போயிட்டு வந்திருப்பீங்களே. இல்லை, கண்டிப்பாக பசங்களாம் விளையாடும் போது அது வந்து எனக்கு வந்து அந்த குழந்தையில் விளையாண்ட அந்த மகிழ்ச்சி வந்து எனக்கு மிக மனதுக்கு இனிமையாக இருந்தது. ஓகே, இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு செடி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லையா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுவும் இல்லாமல் யார் வந்து 1 இயர் கழித்து வளர்த்துறாங்களோ அவங்களுக்கு வந்து 1 இயர் வரைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்களோ அந்த செடியை அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பிளான்ட் 1 ட்ரீ 1 பர்சன் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் வந்து நாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மனம் வளர்க்கணும். அப்படி மனம் வளர்க்கும்போது நம்மளுக்கு ஆக்சிஜன் வந்து இயற்கையாகவே கிடைக்கும். ஸோ அந்த இது வந்து நம்ம வெளியே ஆக்சிஜனை வந்து நம்ம வந்து இனி ஃப்யூச்சரில் வந்து விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் வராது. ஸோ அந்த ஒரு காரணத்தை வந்து நம்ம வந்து இப்போவே நம்ம வந்து போதுமான ட்ரீஸை வந்து நம்ம வந்து நம்மளுடைய இளைஞர்களுக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்ம வந்து விட்டுட்டு வளர்த்துனோம்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீ ஆக்சிஜன் வந்து நம்ம கொடுத்துட்டு போகிற அந்த ஒரு இது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து அதனால் வந்து நம்ம 1 பிளான்ட் 1 ட்ரீ ஒரு மனிதனுக்கு 1 ட்ரீ அப்படிங்கிற விதத்தில் நம்ம வளர்த்து அதை பேணி பாதுகாக்கிற மாதிரி நம்ம பண்ணணும்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக வந்து பதில் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஆக்சிஜனை காசு கொடுத்து வாங்க வேணாம் இல்லைங்களா? இந்த மாதிரி வீட்டுக்கு ஒருத்தர் ஒரு செடி வளர்த்தினாலே போதும். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்கள். எவ்ரி இயரும் இதே மாதிரி நீங்கள் கொண்டாடணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.